இன்றைய நாள் 4/1/2026 புத்தாண்டை முன்னிட்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை சரியான ராகு காலத்தில் அம்மன் அருள் பெறுவதற்காக இப்பொழுது நாம் தயாராக இருக்கிறோம். இது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அஷ்டலிங்கத்தில் 4வது லிங்கமாக விளங்கும் நிருதிலிங்கத்திலிருந்து 1 நிமிஷம் பை வாக் ரைட் சைடில் நவலிங்கம் நவசக்தி வள்ளலார் பீடம் அருள்மணி சுவாமிகள். இங்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 6:30 வரை ராகுகால பூஜை நடைபெறும். இந்த பூஜையில் கலந்து கொண்டால் அனைத்து பிரார்த்தனைகளும் வெற்றியாகும் என்பது அம்மன் அருள்வார்க்கு. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது துர்காதேவி, பேசும் சக்தி மகாசக்தியானவள் பத்ரகாளி அம்மன். இப்பொழுது துர்காதேவி அம்மன், அங்காள பரமேஸ்வரி உத்தரவுக்காக பூ ரெடியாக இருக்குது அம்மா கிட்ட. எவ்வளோ பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள். மகாமேரு பெருமாள் அம்சம், சமயபுரத்து மாரியம்மன் பெருமாளுடைய அம்சம் மகாலட்சுமி. இப்பொழுது அம்மன் அருளை பெறுவதற்கு முன்பாக இதுதான் என்னுடைய வள்ளலார் அருட்பணி நிலையத்தினுடைய என்னுடைய நம்பர், பேங்க் ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். இதை நீங்கள் பதிவு பண்ணிங்க. இதிலிருந்து நீங்கள் எடுத்துங்க. இப்போ 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன விஷயம் என்றால், சென்னை சம்பந்தம், அவங்க மனைவி மஞ்சுளா, அவங்க கணவர் நல்லா இருந்தார், திடீர்னு உடல்நலம் பாதித்து பிபி அதிகமாகி இப்போ 7.5 சனி நடக்குது. அவர் உடலை வாட்டி படைக்குது. அந்த அம்மா மடி பிச்சை கேட்குறா. அவரை இந்த நிமிஷத்துலேருந்து உடம்பை சரி பண்ணி வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அவங்க குடும்ப பிள்ளைகள் மக்கள் பல்லாண்டு வாழ நீ ஆசீர்வதிக்கணும். அதே போல் சண்முகநாதன் கோயம்புத்தூர், அவர் காலில் ஒரு புண்ணு வந்து அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகி அவங்க மனைவி அம்மா கிட்ட வேண்டி இந்த கால் புண்ணை சரியாகணும். அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீராம் பிரசி கார்பென்ட்ஸ் கம்பெனி சிறப்பு பெற வேண்டும், நல்ல ஆர்டர் கிடைக்கணும், அவங்க குடும்பத்துக்கு நீ துணையாக இருக்கணும். அதே மாதிரி இங்கு வந்திருக்கிற பி பாலசுப்ரமணியன், நித்யா, ரியா, லியோ சார்லஸ், சரத்குமார், முருகன், பி சாமுண்டி, பிரபா நீரன், பிரபாவதி, சர்மிளா, லக்ஷ்மி பிரகாசம், துபாயில் சுமதி என்கிற அவங்களுடைய மகன். அந்த அம்மா இவங்க வாழ்க்கைக்காக துபாய்க்கு வேலை செய்ய போனாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். ஒரே மாதத்தில் அந்த பொண்ணை விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா கதறாங்க, எப்படியாவது மீண்டும் சேர்த்து வைக்கணும்னு. இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. இப்போது அம்மன் அருளை பெறுவோமாக.